Hey guys, welcome to my channel. இந்த வீடியோ எதுக்காக நான் அப்லோட் பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி நான் வந்து ஒரு கிரிட் ஆப்பை வந்து எப்படி யூஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தேன். அதுக்கு கீழே கமெண்ட்ஸில் பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு வந்து இந்த ஃபோட்டோ வந்து செட் பண்ண தெரியலைன்னு சொல்லி போட்டிருந்தீங்க. அது மட்டும் இல்லாமல் வந்து அதில் காலம்ஸ் அண்ட் அதோட நம்பர்ஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காக சேஞ்ச் ஆகுதுன்னு சொல்லி நிறைய டவுட் போட்டிருந்தீங்க. ஸோ அதுக்காக வந்து தான் இந்த வீடியோ நான் அப்லோட் பண்ணுறேன். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா எப்படி வந்து ஒரு ட்ராயிங்கை வந்து செட் பண்ணுறது, ஒரு ஃபோட்டோவை வந்து எப்படி சூஸ் பண்ணுறது, அதுக்கு நம்பர்ஸ் வந்து எப்படி செட் பண்ணலாம், என்ன ஆப் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா விதமான உங்கள் டவுட்ஸையும் வந்து கிளியர் பண்ண போகிறேன். ஸோ வீடியோ முழுசாக எண்டு வரைக்கும் பாருங்கள். இப்போ தான் நம்ம சேனலுக்கு புதுசாக வரீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற ஒவ்வொரு புது வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனுக்கு வரும். ஸோ வாங்க டைம் வேஸ்ட் பண்ணாமல் வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இந்த மாதிரி இமேஜை வந்து போர்ட்ரேட்னு சொல்லுவாங்க. இப்போ நம்ம ட்ராயிங் ஷீட்டே A4 ஷீட் எடுத்துருக்கோன்னு வச்சுக்கிட்டிங்கன்னா இந்த மாதிரி ஸ்ட்ரைட்டாக இருந்தால் இது வந்து போர்ட்ரேட்னு சொல்லுவாங்க. இதே வந்து இப்படி பேப்பரை திருப்பிட்டோம் அப்படின்னா வந்து இதை வந்து லேண்ட்ஸ்கேப்னு சொல்லுவாங்க. ஸோ ஒரு ட்ராயிங்கும் வந்து நம்ம வந்து ரெஃபரன்ஸ் பீக்கை சூஸ் பண்ணுறதை பொறுத்து தான் வந்து ட்ரா பண்ண போகிறோம். ஸோ ரெஃபரன்ஸ் பீக்கு ஸ்ட்ரைட்டாக இருந்தால் அது போர்ட்ரேட், சைடில் இருந்தால் அது வந்து லேண்ட்ஸ்கேப். ஓகேவா? இது வந்து எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னா வந்து நம்ம கிரிட் மேக் பண்ணுறப்போ இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நான் சொல்ல போகிற ஆப்போட நேம் பார்த்தீங்கன்னா ட்ராயிங் கிரிட். இந்த ஆப் பார்த்தீங்கன்னா ரீசெண்ட் டேஸாக நான் செக் பண்ணி பார்த்தால ரொம்ப பெஸ்ட்டான ஆப்னு சொல்வேன். ஏன்னா இது வந்து ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக இருக்காது, ரொம்ப சிம்பிளான ஸ்டெப்ஸாக இருக்கும். எல்லாருமே இதை ஈஸியாக யூஸ் பண்ண முடியும். இப்போ ப்ளே ஸ்டோரை ஓப்பன் பண்ணி மேலே சர்ச் பாரில் போயிட்டு கிரிட் மேக்கர் பார் ட்ராயிங் சொல்லிட்டு டைப் பண்ணுங்கள். இப்போ டைப் பண்ணிங்கன்னா கீழே நிறைய ஆப்ஸ் வரும், அதை ஸ்க்ரோல் பண்ணுங்கள். ஸ்க்ரோல் பண்ணி கீழே வந்தீங்கன்னா ஒரு கையோட சிம்பிள் போட்ட ஒரு ட்ராயிங் கிரிட்னு சொல்லிட்டு ஒரு ஆப் இருக்கும். இந்த ஆப்பை வந்து கிளிக் பண்ணுங்கள். இதை கிளிக் பண்ணிங்கன்னா உள்ளே போயிட்டு அதை வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டால் பண்ணதும் அதை ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணிங்கன்னா மேலே ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா வந்து லோட் இமேஜ் அண்ட் கிரிட் செட்டிங்ஸ் சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் ஃபஸ்ட் ஆப்ஷனாக இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஒன்று ஓப்பன் ஆகும். அதில் பார்த்தீங்கன்னா லோட் இமேஜ்னு சொல்லிட்டு இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிங்கன்னா வந்து அதில் யூஸ் கேமரான்னு சொல்லிட்டு இருக்கும். நம்ம ஃபோட்டோ எடுக்கலாமா இல்லை வந்து உங்கள் கேலரியில் ஃபோட்டோ எடுத்துக்கிறீங்களான்னு கேட்கும். இப்போ கேலரின்னு சொல்லிட்டு இருக்கதை வந்து கிளிக் பண்ணுங்கள். கேலரி கிளிக் பண்ணிங்கன்னா உங்கள் கேலரி வந்து ஓப்பன் ஆகும். ஸோ அதை ஓகே கொடுத்து உள்ளே போய்ட்டு எந்த பிக்சர் உங்களுக்கு வேணுமோ அந்த பிக்சரை வந்து கிளிக் பண்ணுங்கள். இப்போ சைடில் பார்த்தீங்கன்னா வந்து லைன் கலர்னு சொல்லிட்டு இருக்குது. அந்த லைன் கலரில் பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் எனக்கு க்ரீன் கலர் பிடிக்கும், ஸோ அதனால் க்ரீன் கலர் கொடுக்குறேன். உங்களுக்கு எந்த கலர் வேணாலும் கொடுத்துக்கலாம். பட் விசிபிளாக தெரிகிற மாதிரியான ஒரு கலர் கொடுத்துட்டு ஓகே கொடுத்துக்கோங்க. ஸோ நம்ம சூஸ் பண்ண ஃபோட்டோ வந்து போர்ட்ரேட் சைஸில் இருக்குது. ஸோ இந்த சைஸ் பார்த்தீங்கன்னா வந்து அதுவே ஆட்டோமேட்டிக்காக வந்து 5 காலம்ஸ்ன்னு சொல்லிட்டு காட்டுது. நமக்கு வந்து 5 காலம் வேணுமா இல்லை வந்து எத்தனை வேணும்னு நம்ம வந்து இங்கே வந்து எடிட் பண்ணிக்கலாம். அதை காலம்ங்கிறத வந்து கிளிக் பண்ணி வந்து நம்ம 10 கூட கொடுத்துக்கலாம். நம்ம A4 சைஸ் சூஸ் பண்ணியிருக்கிறதுனால வந்து 10 கொடுத்தோம்னா 20 சென்டிமீட்டர்ஸ்க்கு நம்ம பாக்ஸ் ரெடி பண்ணிடலாம். 10 பாக்ஸஸ் வந்துடும். ஸோ 21 சென்டிமீட்டர் தான் நம்ம A4 சைஸு. அது 1 சென்டிமீட்டர் வந்து ரிமைனிங்காக இருக்கட்டும், அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஸோ சைடில் பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து ரோஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காக அதுவே ஃபில் ஆகிடும். ஸோ அதை பற்றியும் கவலைப்பட தேவையில்லை. டேரெக்டாக நமக்கு எத்தனை காலம் தேவையோ அதை மட்டும் டைப் பண்ணால் போதும். 10னா 10 இல்லைனா 5னா 5. இப்போ கீழே ஸ்க்ரோல் பண்ணி வந்தீங்கன்னா லைனோட வித்துன்னு சொல்லிட்டு இருக்கோம். அதில் வந்து 1 பிக்சல் கொடுத்துக்கோங்க. அதுக்கு கீழே வந்தீங்கன்னா இமேஜோட ஃபில்டர் இருக்கும். அதை வந்து நன்னு ஆப்ஷன் இருக்கும். நீங்கள் அதை வந்து நன் கொடுக்கலாம். அப்படி இல்லைனா வந்து கிரே ஸ்கேல்னு கொடுத்தீங்கன்னா பிளாக் அண்ட் ஒயிட்டில் மாறிடும். அதுக்கு கீழே வந்தீங்கன்னா ஸ்கொயர்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் வந்து கிளிக்காக இருக்கும். அதை மட்டும் எடுத்து விட்றாதீங்க. ஏன்னா ஸ்கொயர் ஷேப்பில் இருந்தால் மட்டும் தான் நமக்கு வந்து கரெக்டான ஷேப்ஸில் அவுட்லைன் வரும். ஸ்கொயரை எடுத்திங்கன்னா வந்து ரொம்ப பெருசாக லைன் வரும். ஸோ அது ஸ்கொயர் வந்து ஆனில் தான் இருக்கணும். கீழே ஆட் நம்பர்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதை கிளிக் பண்ணிங்கன்னா வந்து எல்லா பாக்ஸஸ்க்கும் வந்து நம்பர்ஸ் காட்டும். ஸோ அது தேவைப்படாது நமக்கு, அதை கொடுக்காதீங்க. அதுக்கு கீழே வந்தீங்கன்னா டயக்னல்ங்கிற ஆப்ஷன் இருக்கும். டயக்னல் கொடுத்தீங்கன்னா வந்து கிராஸாக ஒரு கோடு வரும். ஸோ இது உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் இதை ட்ரா பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா வந்து இதையும் வந்து ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வந்து எல்லா செட்டிங்கும் வந்து முடிச்சாச்சு. கீழே வந்தீங்கன்னா வந்து எக்ஸ்போர்ட் இமேஜ்னு சொல்லிட்டு இருக்கோம். அதை கொடுத்தீங்கன்னா வந்து கேலரியில் சேவ் பண்ணிக்கலான்னு கேட்கும். கேலரி ஓகே கொடுங்க. இப்போ வந்து கேலரியில் சேவ் ஆகிடும். ஸோ இப்போ நமக்கு தேவையான வந்து கிரிட்டை வந்து மேக் பண்ணியாச்சு ரெஃபரன்ஸ் பிக்கில். ஸோ இதை வந்து நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஏதாவது டவுட்ஸ்னால் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க, நான் கிளியர் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நம்புறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ட்ராயிங்கில் இன்ட்ரெஸ்ட் இருக்கக்கூடிய உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு நம்ம வீடியோவை ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோ சந்திக்கலாம். பாய் கைஸ்.